100 டே வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 33. தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் அவர் பல்பை கண்டுபிடிச்சவருன்னு தான் தெரியும். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் பல்பை கண்டுபிடிக்கல. எடிசன் ஸ்கூல் முடிச்சுட்டு கையில ஒரு லெட்டரோட வீட்டுக்கு வராரு. அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறாரு. அவங்க அம்மா அதை வாங்கி படிச்சுட்டு அழுகுறாங்க. ஏமா அழுவுறீங்கன்னு அவர் கேட்டதும் அதுக்கு அவரோட அம்மா, உங்க பையன் ஒரு பெரிய அறிவாளி, அவனுக்கு எங்களால பாடம் சொல்லி தர முடியாது, நீங்களே வீட்டுல இருந்து சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்கப்பான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் எடிசனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அவங்க அம்மாவும் அவனுக்கு வீட்டுல இருந்தே சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. சில வருஷம் கழிச்சு குடும்ப கஷ்டத்துக்காக எடிசன் தன்னுடைய 12 வயசுல ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியூஸ் பேப்பர் போடுற பையனா போறாரு. அங்கேயும் சும்மா இருக்காம அங்க இருந்த காலிப்பட்டியில சின்னதா ஒரு லேப் டெஸ்ட்களையும் ஆரம்பிச்சாரு. இதனால ஒரு முறை ஃபயர் ஆக்சிடென்டே ஆகுது. அங்கிருந்து அவரை துரத்தி விட்டுறாங்க. இவரு ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையனை ரயில் அடிக்க வரும்போது இவர் போய் காப்பாத்துறாரு. அந்த குழந்தையோட அப்பா இவருக்கு தந்தி அடிக்க சொல்லி தராரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் இன்கமா மாறுது. தந்தி அடிக்கிறது மூலமா அவருக்கு ஐடியா வந்து ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாக் டிக்கரை கண்டுபிடிச்சு அதுல இருந்து வந்த $4,000 பணத்தை வச்சுதான் மெலோலோ பார்க்ல உலகமே வியந்த லேபை உருவாக்குறாரு. பல வருஷம் கழிச்சு எடிசன் பெரிய சயின்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்து போறாங்க. பழைய பொருட்களை அடுக்கும் போதுதான் அந்த பழைய லெட்டர் அவர் கையில கிடைக்குது. அதை எடுத்து திறந்து பார்த்ததும் எடிசன் உடஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அதுல உங்க பையன் ஒரு பைத்தியம், அவனுக்கு பாடம் சொல்லி தர முடியாது, அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு எழுதியிருந்தது. இதை பார்த்ததும் எடிசன் ரொம்பவே அழுகிறாரு. அன்னைக்கு அவங்க அம்மா ஒரு பொய்ய சொல்லி தன் பையன் மேல நம்பிக்கை வைக்கலனா இன்னைக்கு நம்ம வெளிச்சத்திலே இருந்திருக்க மாட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.